ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு கோச்சார குரு பகவான் மற்றும் கோச்சார சூரிய பகவான், உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் பாவகத்திலே அமைஞ்சிருக்காங்க. இனி வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள், அதாவது இந்த யோகம் எப்பொழுது வரை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 16/6/2024 வரை இது செயல்பட போகுது. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் காலபுருஷனுக்கு இது 3வது வீடு. எப்பொழுதுமே தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா கலை, இலக்கியம் அது எல்லாத்துலேயும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக செலுத்துவாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனத்துக்கான காரக கிரகமாக இருக்கிறதுனால சந்திர பகவான் இங்கே வரும்போது நிச்சயமாக ஜாதகராக இருக்கட்டும், ஜாதகையாக இருக்கட்டும், அதிபயங்கர புத்திசாலிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடிய அணுகுமுறை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். எல்லா ராசியை விட பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிதுனத்துக்கு ஒரு தனி சிறப்பு. மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ராசி. எப்பொழுதுமே இந்த ராசியை பொறுத்தவரையும் 4ஆம் அதிபதியே ஒருத்தராக வர்றதுனால குடும்பமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த குடும்பத்தை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி என்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நல்லா தாங்கணும், எங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும், சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் நிச்சயமாக ஒரு வீடு வாங்கணும், வீட்டின் மேலே எப்பொழுதுமே கனவு கற்பனைகள்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும். சொந்த வீடு இருந்தாலுமே திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வீடு பார்த்தாலும் சரி, தினுசா ஒரு வீடு பார்த்தாலுமே இது நல்லா இருக்கு இந்த வீடு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அதை ரொம்ப கவனிச்சுட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கவனிச்சுட்டே இருப்பாங்க. மிதுன ராசியை பொறுத்தவரையும் வேலையில ரொம்ப கண்ணியம் கவனமாக எப்பொழுதுமே இருப்பாங்க. அந்த வேலைக்கு அதிக முக்கியத்துவம் வாழ்க்கையில கொடுப்பாங்க. ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள் முக்கியமா, அதாவது வேலை முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பதில் சொல்லலாம். ஆனால் மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா வேலையை நோக்கி ஃபஸ்ட்டு ஓடும். வேலை சரியானதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு நமக்கு இது தேவை, என்ன தேவை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை நோக்கி ஓடவும் செய்வாங்களா, கடினமான உழைப்பு கொடுப்பாங்களா. எனக்கு எண்ணம் மட்டும்தான் இருக்குது, உழைப்பு இந்த ராசியில் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய உழைப்பையும் கொடுக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராசி. பொதுவாகவே இந்த ராசிக்கு பொறுத்தவரையும் அஷ்டமத்தில் சனி பகவான் சம்பந்தப்பட்டார். அப்ப நிச்சயமா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 5ஆம் பாவகத்துல கேது பகவான், அதே போல வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான். மனசும் உடம்பும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான பாதிப்பு அடைஞ்சிருக்கு. என்ன வேணும், விரும்புறது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வருத்தத்தை அதிகமாக அள்ளி கொட்டியிருப்பாங்க. மிதுன ராசியை பொறுத்தவரையும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே கடை, கண்ணி, வர்த்தகம் இந்த ராசியில் பிறந்தாவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், இந்த பூனை வளர்த்தக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்குமே அதிக ஆடுபாரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடு இதில் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு கடை வச்சிடணும், ஒரு மளிகை கடை. மிதுனம் சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் ஏதாவது மளிகை கடை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கடை கண்ணி வச்சு வர்த்தகத்தில் பிழைத்து கொண்டிருப்பார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிழைத்து கொண்டிருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய ராசிக்கு 8ல சனி பகவான் அதனால முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மனசு, 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு, 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவமானம். என்ன விரும்புகிறோமோ அது எல்லாமே நம்மளை தட்டி விட்டு போயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தட்டி போயிருக்கும். நம்ம வேலை தொழில் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சொத்தாக நினச்சிட்டு இருந்தது எல்லாமே பாதிப்பு அடைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு அடைஞ்சிருக்கும். நம்ம என்ன நோக்கி ஓடுறோம், நம்ம பணத்தை சேமிக்காமல் போயிட்டோமே, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்தோம் அப்படின்னு ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த தொழில்னா அந்த தொழிலோட போகவே இல்லை. அந்த தொழிலோட சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து அவமானப்படுத்துறது. அதனால வந்து அந்த பணத்தை கேட்டு, அதாவது வாங்கின கணத்தை திருப்பி பணத்தை கொடுக்க முடியாமல் அவங்கள போய் வீட்டுக்கு வந்து உங்களை அவமானப்படுத்துறது, வீட்டில் சுற்றி இருக்க மத்தியங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரும் புகழும் கெடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் வந்து அது பெரிய கடனாக போகும்போது பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த வீட்டுக்கு வர்றது,
பார்க்கறது, அல்லது பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து மிரட்டுறது, சீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி அந்த வேலை, தொழில், அந்த பணம் அதை சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்க்கிளாக வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரி நெறைய பிரச்சனைகளையும், அவமானங்களையும் குடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுத்துருக்கு. நெறைய மனக்குறைகளையும் குடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடுத்துருக்கு. 5, 8 சம்மந்தப்பட்டாவே மனசு பாதிப்படையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடலும், மனசும் வந்து ஒற்றுமையாவே இல்லவே இல்ல. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார கேது 4ஆம் இடத்துல இருக்கு. இப்பதான் படிப்படியா அப்படியே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மறந்துட்டு வரேங்க. எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இந்த குரு பகவான் மற்றும் சூரிய பகவானால நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப முதல் தர யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியவே மாட்டேங்குது. நான் நெறைய வந்து எனக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலுமே, அந்த காச தங்க வைக்காம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன். குடும்பத்திற்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ந்த எனக்கு, நான் இன்னைக்கு கொஞ்சம் ஊர விட்டு வெளிய போகலான்ட்டு இருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பட்ட கஷ்டங்கள் மத்தவங்க யாருக்குமே புரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்னாலும் புரியவே புரியாதுங்க. அதனால நான் வெளிய போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெளிய போறதுனால என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா வாழ்க்கை தரம் உயர்த்தக்கூடிய ஒரு காலங்கள் வந்துருச்சு. நான் உள்ளூர்ல சக்சஸ் ஆக முடியல. வெளியூர்ல போய் சக்சஸ் ஆவேனா? என்னுடைய முயற்சி 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, தைரியம், வீரியம் இதெல்லாம் ஸ்தானம். அப்ப 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை வெளியூர்ல எதிர்பார்க்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். 3ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இடமாற்றத்தை குறிக்கும். அப்ப நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற வீட்ல எல்லாமே வந்து அவமானப்பட்டுட்டேன். வாழ்க்கையில வந்து நீங்க வந்து வாடகை குடுக்காம கூட நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த காலத்துல எல்லாமே நான் மீண்டு வெளிய வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு சின்ன இந்த வேலையினால வந்து இந்த தொழில்னால படக்கூடிய அவமானத்தை வந்து நான் சந்திக்க முடியாம நான் வெளிய கொஞ்சம் போய் இந்த கடன்லாம் அடைச்சு கட்டிர்லான்ட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு ஃபேவரபிளா இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசிய பொறுத்தவரையும் உங்களுடைய புதன் பகவான் ராசியிலே வந்துட்டாரு. அப்ப யார் மனசுலயும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கூட பார்க்கக்கூடாத ராசி அப்படின்னு நினைக்கக்கூடாத ராசி. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல பட்டத வெளிய சொல்லிருவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடிய ராசி. எல்லாமே இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நெறைய வருத்தங்களும், கவலைகளும் அதிகமா இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் ராசிநாதன் ராசிக்கே வந்துட்டாரு. என்ன ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் தைரியமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பெருகும். நெறையா பேர்கிட்ட அவமானத்த பட்டுருக்கீங்க. நெறையா பொருளாதார உதவிகள் செஞ்சு ஏத்தி விட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்ல ஒரு நிலையில இருந்தாலும் உங்கள கவனிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிக்கல. நீங்க இங்க வரனால அந்த பக்கம் திரும்பி ஓடுறாங்களே தவிர, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய பெரிய அளவுக்கு கிடைச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடைக்கவே இல்ல. நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையாம தோல்வியா இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பயணமா இருக்கு. சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் 12ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கனால, அத பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல. நிச்சயமா வெளியூர்ல ஒரு நல்ல மாற்றத்திற்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கும், இத்தன நாளா கடந்து வந்த வலியை மறக்கறதுக்குமே ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிஞ்சு இருக்கிறதுனால என்னுடைய குடும்ப ஒற்றுமை ஏன்னா 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால, இந்த பிரிவினை ஏற்கனவே குடும்பத்தில சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்துட்டே இருக்கு. என்னுடைய மனைவி நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இருந்தாலுமே இந்த பிரிவினை, இந்த சுப பிரிவினையினால எங்களுடைய குடும்பம் சேருமா? நிம்மதியா இருக்குமா? என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்குவாங்களா? நான் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையுமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா இது ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல நான் ரொம்ப வருஷமா வந்து வாகனம் ஒண்ணு வச்சிருக்கேன். நெறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வாகனத்தை. மாத்தலான்ட்டு இருக்கேன். என்னுடைய பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், ஏன் இதுவே வச்சுட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி மாத்தலான்ட்டு இருக்கேன். இந்த நேரம் வாகனம் மாற்றுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பேசின பிரச்சனைகள் எல்லாமே பெரிய பூதாகாரமா வெடிச்சு, அதன் மூலியமாக நெறைய அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க, வலிய சந்திச்சிருக்கீங்க. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமா தாங்கக்கூடிய ராசி. பிரச்சனைக்கு போகாத ராசி எல்லாமே உங்க ராசி தான். ஆனா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் உங்கள நோக்கி ஓடி வந்துட்டுருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய முன்னேற்றம் என்ன? உங்களுடைய பதவி என்ன? உங்களுடைய பணப்பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்ன? அப்படிங்கிற வழியை நோக்கி ஓடுவீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஓடுவீங்க. காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் இந்த வரக்கூடிய இந்த இடமாற்றம் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாமா? அப்படின்னா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதேபோல
தொழில்ல நஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 50 வயதில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி வரும். ஆனால் அப்போ தவிச்சிருப்பீங்க. இப்போ நிச்சயமாக மாட்டியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டியிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு தொழில் மூலியமாக ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறதுக்கும் அந்த தொழில் அப்படியே ஓடுறதுக்கு உண்டான ஒரு வேலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிம்மதி, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். உங்களோட ராசிநாதன் ராசிக்கே வந்துட்டார். அப்போ இத்தனை நாளாக இருக்கக்கூடிய மற்றவங்களை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிட்டு இருந்த காலங்கள் எல்லாமே போய் இனிமேல் தைரியம், தன்னம்பிக்கையாக பேசக்கூடிய காலங்கள். அதே போல் 4ஆம் இடம் பலம் பெறுவதனால உங்களுடைய அம்மாவோடைய ஆதரவு பெறுவதற்குமே இது ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். விதிக்காரகனும் சரி மதிக்காரகனும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல ஒரு யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.